ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் கடந்த 6 மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து நம்மளை நடத்தினார். தேவனுடைய கிருபை 6 மாதங்களை கடந்து வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். 7வது மாதத்தை காண்பதற்கு தேவன் தந்த பெரிய கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். 7வது மாதத்திலும் இந்த தேவன் நம்மளோட பேசுவாராக. இந்த 7 என்கிறது பரிபூர்ணத்தை குறிக்கக்கூடியது, பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இது. இந்த பரிபூர்ணமான இந்த மாதத்திலும் கர்த்தரோடு பேசும்படியாக ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 15, 16, 17 இந்த 3 வேத வசனத்திலிருந்து நாம சில வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். அதில் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவை யோசேபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. திரும்பவுமாய் 17 வாசிக்கிறோம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரை, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று உங்களுக்காக கர்த்தர் உங்களுக்காய் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஒரு வார்த்தை அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இந்த நாள்ல இந்த வேத பகுதியுடைய பின்புலத்தை நாம பார்ப்போம்னு சொன்னா, இந்த யோசேபாத் ராஜாவுக்கு விரோதமாக 3 கூட்டங்கள், அம்மோனியர்கள், மோவாபியர்கள், அந்த அம்மோனுக்கு அப்புறத்தில் இருக்கக்கூடிய 3 விதமான கூட்டங்கள் யோசேபாத்துக்கு விரோதமாய் வந்து நிற்கிறார்கள். இவங்களுக்கு பயங்கர ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இப்ப 3 ராஜாக்களும் எதிராய் வந்து நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலையில தான் கர்த்தர் இந்த இடத்துல பேசுகிறதை நான் வாசிக்க முடிகிறது. இந்த வசனத்துடைய அந்த பின்னணியத்தை நம்ம பார்க்கும்போது அந்த 3 ராஜாக்களும் கூடி வந்து நிற்கிறார்கள். இப்ப யோசேபாத்துக்கு வந்து நேரம் அவன் யுத்தத்துக்கு போகல, நேர கர்த்தருடைய சமூகத்துல போய் நின்று, கர்த்தருடைய ஆலயத்துல போய் நின்று அவன் ஜெபிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அங்க உபவாசத்தை ஜனங்களுக்குள்ள கூறுவிக்கிறான். ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்துல வந்து கூடி உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து அப்படி தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது யோசேபாத்து ஒரு காரியத்தை கர்த்தரிடத்துல சொல்றான். அந்த சாலமோனுடைய ஜெபத்தை கர்த்தரிடத்தை ஞாபகப்படுத்துகிறார். தேவரீர் 9வது வசனத்துல இருக்கிறது, எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனைகள், கொள்ளை நோய், பஞ்ச முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்கும்படினால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் ஒரு சன்னதியில் வந்து நின்று எங்கள் இடுக்கங்களிலே உண்மை நோக்கி கூப்பிடுங்கள், தேவரீர் கேட்டு ரட்சிப்பு என்று சொல்லி இருக்கிறதான வார்த்தை எல்லாத்தையும் கர்த்தருடைய சமூகத்திலே சொல்லி தேவ சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டு நிற்கிறான். இப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அந்த 14வது அதிகாரத்திலே அங்க ஒரு லேவியனுக்கு மேலாக, அந்த லேவியனுடைய பேர் யகாசியேல் என்கிறதான ஒரு லேவியனுடைய மேல கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்குகிறார். அவன் வந்து எழுப்பி தீர்க்க தரிசனமாய் பேசுகிறான். அதுதான் நம்ம வாசித்தோம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவை யோசேபாத்தை கேளுங்கள், யுத்தம் உங்களுடையது. இந்த கூட்டத்திற்கு கலங்காமல் இருங்க, பயப்படாமல் இருங்க. ஏன்னு சொன்னா இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, இந்த மாதம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. நீங்க நிறைய நேரங்கள்ல நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து பயந்து கொண்டு நிற்கிறீங்க. ஒருவேளை இந்த மாசம், இந்த 7வது மாதம் எப்படி இருக்குமோ தெரியாது. இந்த 7ஆம் மாதத்துடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கும், உங்களை மிரட்டி கொண்டு இருக்கலாம். இந்த நாட்கள் உங்களுடைய சூழ்நிலைகளை மிரட்டி கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மிரட்டலாம். வியாதிகள் உங்களை மிரட்டலாம். பண தேவைகள் உங்களை மிரட்டி கொண்டு இருக்கலாம். இன்னும் சில திரியோ காரியங்கள், போராட்டங்களை மிரட்டி கொண்டிருக்கலாம். ஆனா ஒரே ஒரு காரியம், நீங்க பயப்படாதீர்கள். கர்த்தர் சொல்றார், உங்களை பார்த்து பயப்படாமல் கலங்காமல் இருங்கள். இந்த நாள்ல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, அதான் யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் யாருடையதான்? கர்த்தருடையதான். கர்த்தருடையது யுத்தம். நிறைய நேரங்கள்ல நாம இந்த யுத்தம் எப்படி இதை மேற்கொள்ள போகிறோம், இதுல ஒரு ரகசியத்தை கர்த்தர் வைத்திருக்க. இன்றைக்கு நான் அந்த ரகசியத்தை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது நாள் வரைக்கும் எத்தனையோ காரியங்கள் நம்ம ஜெபிச்சிருப்போம், எத்தனையோ காரியங்கள் தேவ சமூகத்தை நம்ம கேட்டிருப்போம். இந்த யுத்தம் ஏன் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார் அப்படின்னு சொல்லி
ஒரு ஒரு ரகசியம் இதில் இருக்கிறது. இந்த யோசேபாத் போருக்கு தன்னுடைய சூழ்நிலையை மாற்றுவதற்கு, இந்த சூழ்நிலை யுத்தத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு, இந்த யுத்தத்திலிருந்து மாறுதல் உண்டாகிறதுக்கு, யுத்தத்தை ஜெயிக்கிறதுக்கு இவன் வேற வழியை தேடல. ஒரே ஒரு வழியை தேடல, கர்த்தருடைய சமூகத்துல தேடி கர்த்தருடைய சமூகத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறதை வாசிக்கிறோம். 9வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். அவன் ஒரு காரியத்தை சொல்றான். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலியான தீமைகள்லாம் வந்துச்சுன்னா நாங்க உங்களுடைய நாமத்தை விளங்கக்கூடிய இந்த ஆலயத்துல நாங்க ஜெபிக்கும் பொழுது, வேண்டுதல் செய்யும் பொழுது, உங்க நாமத்தை சொல்லும் பொழுது, உங்க நாமத்தை சொல்லி கேட்கும் பொழுது எங்களுக்கு பதில் கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறீங்களே அப்படிங்கிற வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிறார். இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, அந்த 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது, 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல அந்த 8ஆம் அதிகாரத்துல சாலமோன் ஜெபிக்கிற ஒரு ஜெபம், சாலமோன் தேவ சமூகத்திலே கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுகிற வார்த்தையை சொல்லி அத கர்த்தருடைய சமூகத்துல இந்த யோசேபாத் நினைப்பூட்டுகிறான், சொல்லுகிறான், வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிறான், வார்த்தையை பிடிச்சு ஜெபிக்கிறான். இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நீங்க தான் சொல்லி இருக்கிறீங்க இந்த வார்த்தையின் பிரகாரம் என் வாழ்க்கையில, எங்க சூழ்நிலையில, எங்க தேசத்துல எனக்கு விரோதமா நிற்கிற இந்த ஏராளமான கூட்டத்திலிருந்து நான் தப்புவிக்கப்படுவதற்கு, இந்த ஏராளமான கூட்டத்திலிருந்து நான் விடுவிக்கப்படுவதற்கு, பாதுகாக்கப்படுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவன் வார்த்தையை பிடித்துக் கொள்கிறான். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த 7வது மாதம் வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிற ஒரு மாதமா இருக்கட்டும். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை, கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களை பிடித்துக் கொண்டு நிற்கிற மாதமா இருக்கட்டும். உன்னை சுற்றி ஏராளமான கூட்டம் வரலாம், உன்னை சுற்றி ஏராளமான பிரச்சனைகளை நெருக்கி கொண்டிருக்கலாம். இந்த யோசேபாத்துக்கு பயங்கர பிரச்சனை தான். அந்த 3 கூட்டம் நிக்கிறாங்க, ஏராளமாய் பாளையம் இறங்கி நிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை, அடுத்து எங்க போவோங்கிற தெரியாத சூழ்நிலை. ஆனா அவன் தன்னுடைய சுய பலத்தை நம்பல. அவன் எதை பிடித்துக் கொண்டு சொன்னான்? கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டான். கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து அவன் நின்று அவன் ஜெபிக்கிறான். நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே, இந்த இடத்துல நீங்க சொல்லி இருக்கிறீங்கல்ல, உங்க ஆலயத்துல நின்று ஜெபிச்சா அந்த ஜெபத்துக்கு நீங்க கேட்பேன்னு சொல்லி இருக்கிறீங்கல்ல ஆண்டவரேன்னு சொல்லி வார்த்தை பிடித்து நிற்கிறான். நிற்கும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து பதில் வருகிறது. கர்த்தருடைய பதில் வருகிறது மாத்திரமல்ல, கர்த்தரே அந்த இடத்துல இருந்து யுத்தம் பண்ணுகிறார். அவர் சொல்றாரு, நீங்க தரித்து நில்லுங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் இறங்கி அவர்களுக்கு அற்புதத்தை செய்கிறார். நீங்கள் வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். வேதத்திலே நீங்க வார்த்தையை பிடித்து நின்ற எத்தனையோ நபர்கள் உண்டு. அன்னாள் கர்த்தருடைய வார்த்தை பிடித்துக் கொண்டு நின்றாள். அன்னாளுடைய ஜபத்துல நினைப்போம், அன்னாள் அழுது அப்படியே ஜோம் பண்ணா, அல்லாஹ் இருதயத்தை ஊற்றினான். ஆனால் அன்னாள் ஒரு காரியத்தை சொல்லி ஜோம் பண்ணா. நமக்கு தெரிஞ்சிருக்கும். 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே அந்த 1ஆம் அதிகாரத்தில் அன்னாள் ஒரு வார்த்தையை சொல்றா. என்ன வார்த்தை சொன்னா? சேனைகளின் கர்த்தாவே. 1:11 சொல்லப்பட்டிருக்கிறது, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து ஜெபிக்கிறார். அநேகருக்கு ஆச்சரியமா இருக்கிறாங்க, எங்க கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து, சேனைகளின் கர்த்தர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிடித்து, யெகோவா சபையோத் என்கிறதான ஒரு வார்த்தை, அந்த சேனைகளின் கர்த்தர் என்கிற வார்த்தை வேதத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது. அந்த சேனையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இவ்விதமாய், அந்த வானமும் பூமியும் உண்டாக்கப்பட்ட சேனைகள் உண்டாக்கப்பட்ட வரலாறு என்று சொல்லப்பட்ட 1 ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாய் வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சேனை 2 விதமான சேனைகள் இருக்குது. ஒன்று வானத்துக்குரிய சேனை, ஒன்று பூமிக்குரிய சேனை. வானத்துக்குரிய சேனைகளுக்கு பெருக்கம் இல்லை, ஆனால் பூமிக்குரிய சேனைக்கோ பெருக்கம் உண்டு. வானத்துக்குரிய சேனை சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இவைகள் வானத்துக்குரிய சேனைகள். பூமிக்குரிய சேனைகள் என்கிறது மரம், செடி, கொடிகள், நீர்ல வாழக்கூடிய விலங்குகள், நீர்ல வாழக்கூடிய அந்த உயிரினங்கள். அது மாத்திரமல்ல, பூமியில வாழக்கூடியதான உயிருள்ள மிருகங்கள், நடமாடுகிற மிருகங்கள், ஆடு, மாடு, கோழி, சிங்கம், புலி, கரடி, இதெல்லாமே பெருக்கத்தில் உண்டவை. மரம், செடி, கொடிகள் எல்லாம். அது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் பூமிக்குரிய சேனைகளா இருக்கிறோம். பூமிக்குரிய சேனைக்கு பெருக்கம் உண்டாகக்கூடியது.
பூமிக்குரிய சேனையை கர்த்தர் பார்த்து சொன்னார், நீங்கள் பல்கி பெருக கடவர்கள், நீங்கள் பெருக்கம் உண்டாகட்டும் என்று சொன்னார். மல்டிபிள் சொல்லி கர்த்தர் சொன்னார். மனுஷன் ஆசீர்வதித்தார், மிருகங்களை ஆசீர்வதித்தார், மர செடி கொடிகள் எல்லாத்தையும் உண்டாக்கியவர்களை ஆசீர்வதித்தார் வார்த்தையினால உருவாக்கி. அப்போ வானத்துக்குரிய சேனைகளுக்கு பெருக்கம் இல்ல, அந்த பூமிக்குரிய சேனைகளுக்கு பெருக்கம் இருக்கிறது. அன்னால் இந்த வார்த்தை பிடித்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே பூமிக்குரிய சேனை பெருக்கத்தின் சேனை என்று சொல்லி இருக்கிறது. அந்த சேனைகளின் கர்த்தாவே, இந்த பூமியில இந்த அன்னாளாகிய நான் ஒரு பூமிக்குரிய சேனையா இருக்கிறதே, இந்த பூமிக்குரிய சேனையாகிய அன்னாளுக்கு பெருக்கத்தை உண்டாக்குவீராக என்று சொல்லி அவன் அதான் ஜெபிக்கிறார். சேனைகளின் கர்த்தாவே, உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கும் என்று சொல்லி. ஆனா எவ்வளவு ஆண்டவர் ஜெபிச்சா அப்படிலாம் இல்ல, ஆனா எவ்வளவு ஆண்டவர் குழந்தை இல்லைன்னு தெரியாது. ஆனா அந்த ஒரு நாள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வார்த்தையை பிடித்து நின்று ஜெபித்தா அன்னாளுடைய ஜெபம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கினது. 2ஆம் அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், அவள் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அப்ப வார்த்தையை யாரெல்லாம் பிடித்து கொண்டு நிற்கிறார்களோ, யாரெல்லாம் வார்த்தையை பிடித்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார்களோ, உங்க வாழ்க்கையில வார்த்தை நிமித்தமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வார்த்தை நிமித்தமாய் ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிடுவார். இந்த 2 நாளாகமத்துல வாசிக்கிறோம், யோசேபாத் இந்த வார்த்தையை பிடித்து ஜெபிக்கிறான். ஜெபிச்சா என்ன நடக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். அவர்கள் ஜெபிச்சாங்க, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் ஒரு காரியம் செய்யறாங்க, அவர்கள் பாடி துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தர்ட்ட இந்த வார்த்தை வந்தோட ஒண்ணுமே இல்லை, அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ணல, கணங்களை பயப்படல. அவன் என்ன பண்றான், பாடி துதிக்க ஆரம்பிச்சுட்டான். நீங்க கர்த்தர் வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு அவர்கள் பாடி துதிக்க ஆரம்பிச்சாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கிய பொழுது அவர்கள் எதிரிகள் தங்களோடு ஒருவருக்கு ஒருவர் என்ன செஞ்சாங்களா, அவர்கள் என்ன செஞ்சாங்களா, விரோதமாய் எழும்பி அவர்கள் வெட்டுண்டார்கள். ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்ப ஆரம்பித்து விட்டாங்க. நீங்க ஒரே ஒரு காரியம், வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்க நிற்பீங்க சொன்னா, துதிக்க ஆரம்பிப்பீங்க சொன்னா, இந்த மாதத்துல வார்த்தை பிடித்து கொண்டு 7வது மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய கர்த்தருடைய கிருபை இருக்கிற மாதம் இது. இந்த மாதத்துல நீங்க வார்த்தையை பிடித்து கொண்டு நின்று நீங்க துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாக எது நிற்கிறதோ அவைகள் வெட்டுண்டும், அவைகள் மடிந்து போக போகிறது, அவைகள் அழிந்து போக போகிறது. இன்று காண்கிற எகிப்தியை நீ ஒருபோதும் காண மாட்டாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் உங்க வாழ்க்கையில கர்த்தர் நடப்பிக்க போகிறார். என்னை கேட்டுக்கொண்டே இருக்கிற அன்பு தேவ ஜனமே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அன்னாள் அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டாள். சேனைகளில் கர்த்தருங்கிற வார்த்தையை பிடித்து கொண்டு அவள் ஜெபிச்சதுக்கு பிறகு அவையில சொல்லுகிறது, அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. அதெல்லாம் ரொம்ப பாயிண்ட். ஜோம் பண்ணதுக்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஏலி மூலமாய் கர்த்தர் பேசுறாரு, நீ சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே கேட்ட உன் வேண்டுதல் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று சொல்லி ஒரு பதில் வருகிறது. அந்த பதில் வந்த உடனே அவள் எழுப்பி போகிறாள். பயங்கர சந்தோஷம். அவள் அப்புறமாய் துக்கமுகமா இருக்கவில்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவளை நினைத்தருளினார். எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்க வார்த்தையை பிடித்து ஜெபம் பண்ணுங்க, வார்த்தையை பிடித்து கொண்டு நில்லுங்க, கர்த்தருடைய சமூகத்துல நில்லுங்க. துதிக்க ஆரம்பிங்க. எல்லாத்தையும் மறந்துடுங்க, சூழ்நிலையை மறந்துட்டு கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. வார்த்தையை பிடித்து நின்று கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர். நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்போ உங்களுக்கு பதில் வருகிறது. நீங்க எப்ப தொடங்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்ப வார்த்தையை பிடித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பதிலை தேவன் கட்டளையிடுகிறார். இந்த யோசேபாத் வார்த்தையை பிடித்து நின்று ஜெபம் பண்ணா, அவனுக்கு பதில் வந்தது. அவர் சொல்ற, யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் தேவனுடையது என்று சொல்லி பதில் வருகிறது. எப்பெல்லாம் வார்த்தையை பிடித்து நிக்கிறீங்களோ அப்பெல்லாம் யுத்தம் கர்த்தருடையதாய் மாறுகிறது. அது நீங்க போராட வேண்டியதில்லை, கர்த்தரே உங்களுக்காக போராடுவார். நீங்க உட்கார்ந்து தரித்து நின்று கர்த்தரை பாடி துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தேவ ஜனமே, இந்த நாள்ல கர்த்தரோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். நான் நம்புகிறேன் அநேகோட வாழ்க்கையில வார்த்தையை பிடித்து நின்று ஜெபிக்க போறீங்க. ஏராளமான வாக்குத்தத்தங்கள், ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. இவங்களை பிடித்துக் கொள்ளுங்க, இவங்களை பிடிச்சு நில்லுங்க. நீங்க சொல்லி இருக்கீங்களா, ஆண்டவரே நீங்க இதெல்லாம் சொன்னீங்கன்னு சொல்லி பிடிச்சிட்டு நின்று கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. இந்த மாதத்துல நடக்காதவே நடக்க போகிறது. இந்த மாதத்துல பெற்றுக்கொள்ளாத நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இந்த மாதத்துல கர்த்தருக்கு நன்றி செலுத்த போறீர்கள். ஒரு பெராக்காவின் அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அந்த யோசேபாத்துக்கு ஒரு பெராக்கா இருந்துச்சு.
ஒரு பெராக்கா இருந்தது போல கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு பெராக்காவை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.